Hello all, welcome back to my YouTube channel AI with HA. AI with HA அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வித் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு அர்த்தம். அதில் நம்ம இப்போ பைத்தான் பார்த்துட்டு இருக்கோம். பைத்தானில் லாஸ்ட் வீடியோவில் டிக்ஷனரி ஆப்ரேஷன்ஸ் பார்ட் 2 பார்த்தோம். இன்னைக்கு பார்ட் 3 பார்க்க போகிறோம். பார்ட் 3ல என்ன ஆப்ரேஷன்ஸ் பார்க்க போகிறோம்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஒரு எக்ஸிஸ்டிங் டிக்ஷனரியிலேருந்து புதுசாக ஒரு டிக்ஷனரி எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். காப்பி ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி எப்படி எக்ஸிஸ்டிங் டிக்ஷனரியிலேருந்து ஒரு புதுசாக ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். டீப் காப்பி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி எக்ஸிஸ்டிங் டிக்ஷனரியிலேருந்து ஒரு புதுசாக ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். டிக்ஷனரி கம்பேரிசன்ஸ் பார்க்க போகிறோம். டிக்ஷனரி காம்ப்ரிஹென்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணிக்குவோம். நம்பர்ஸ்னு வச்சுக்குவோம். அந்த டிக்ஷனரி பேர் நம்பர்ஸ் அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணுவோம். 1 கீ வந்து 1 கோலன் வேல்யூ வந்து அதுக்கு அசோசியேட்டடான வேல்யூ வந்து நம்பர்ல நம்பர் 2 கோலன் வேல்யூ வந்து 2 நம்பர் 3 கீ கோலன் வேல்யூ வந்து 3 கமா நம்பர் 4 கோலன் வேல்யூ வந்து 4 வேர்ட்ஸ் இல்லை. ஸோ ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்பர்ஸ் அண்டர்ஸ்கோர் காப்பின்னு வச்சுக்குவோம். காப்பி சீக்வல் டு நம்பர்ஸ் அப்படின்னு அசைன் பண்றோம். இப்போ என்ன ஆகும்னா நம்பர்ஸ் அப்படின்ற டிக்ஷனரியோட கண்டென்ட் இது. நம்பர்ஸ் அண்டர்ஸ்கோர் காப்பி அப்படின்ற ஃபங்க்ஷன் அப்படின்ற டிக்ஷனரியோட கண்டென்ட் இது ரெண்டுமே சேமா தான் இருக்கும். இப்போ நம்பர்ஸ் அப்படின்ற டிக்ஷனரியோட கண்டென்ட்டை சேஞ்ச் பண்ணுவோம். இப்போ நம்பர்ஸ் ஈக்குவல் டு 5ன்னு ஒன்று ஆட் பண்ணுவோம். 5ன்னு ஒரு கீ ஆட் பண்ணோம் அப்படின்னா வேல்யூ வந்து 5 F5 நம்ம நம்பர்ஸ் டிக்ஷனரியில் தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்பர்ஸோட டிக்ஷனரி கண்டென்ட் பார்த்தோம்னா 5 ஆட் ஆயிருக்கு. இப்போ நம்பர்ஸ் அண்டர்ஸ்கோர் காப்பி பார்த்தோம் அப்படின்னா நம்பர்ஸ் அண்டர்ஸ்கோர் காப்பிலையும் அது வந்துருக்கு. பார்த்தீங்கன்னா 5 ஆட் ஆயிருக்கு. நம்பர்ஸ் அண்டர்ஸ்கோர் காப்பில நம்ம ஒன்றும் சேஞ்ச் பண்ணவே இல்லை. நம்பர்ஸ் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணோம். நம்பர்ஸ் அண்டர்ஸ்கோர் காப்பிலையும் வந்துச்சு. ஸோ இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஓஎஸ் சிஸ்டம் கிளியர் பண்ணிக்குவோம். சிஸ்டம் ஆஃப் சிஎல்எஸ் கொடுத்துக்கிறோம். கிளியர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நம்பர்ஸ் டிக்ஷனரியோட கண்டென்ட் வந்து இது. இப்போ நம்பர்ஸ் அண்டர்ஸ்கோர் காப்பி அப்படின்ற டிக்ஷனரி இன்னொரு தடவை கிரியேட் பண்ணுவோம். என்ன பண்ண போறோம்னா நம்பர்ஸ் அப்படின்ற டிக்ஷனரி டாட் காப்பி அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி காப்பி அப்படின்ற டிக்ஷனரி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி காப்பி பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நம்பர்ஸ் அண்டர்ஸ்கோர் நம்பர்ஸ் டிக்ஷனரியோட கண்டென்ட் வந்து இது. ஓகே, இப்போ நம்பர்ஸ் அண்டர்ஸ்கோர் காப்பி அப்படின்னு டிக்ஷனரியோட கண்டென்ட் இது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் நம்பர்ஸ் அப்படின்ற டிக்ஷனரியில சேஞ்ச் பண்ண போறோம். என்ன சேஞ்ச் பண்ண போறோம் 6ன்னு ஒன்று ஆட் பண்ணுறோம். 6ன்னு ஒரு கீ வேல்யூ 6ன்னு ஒரு கீ அதுக்கு அசோசியேட்டான வேல்யூ வந்து 6ன்னு வச்சுக்குவோம். இப்போ நம்பர்ஸ் டிக்ஷனரி டிஸ்பிளே பண்ணோம்னா அதில் 6 இருக்கும். ஆனால் நம்பர்ஸ் அண்டர்ஸ்கோர் காப்பியில் இருக்காது. காப்பி அப்படின்ற டிக்ஷனரியில் இருக்காது. பார்த்தீங்களா இல்லை. ஸோ இதை ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணிடுவோம். ஓஎஸ் டாட் சிஸ்டம் ஆஃப் சிஎல்எஸ் கொடுத்து கிளியர் பண்ணிடுவோம். கிளியர் பண்ணிட்டோம். இப்போ நம்பர்ஸ் டிக்ஷனரியோட கண்டென்ட் இது. நம்பர்ஸ் அண்டர்ஸ்கோர் காப்பி அப்படின்ற டிக்ஷனரியோட கண்டென்ட் வந்து இது. ஓகேயா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்பர்ஸ் டிக்ஷனரி இப்போ நம்பர்ஸ் டிக்ஷனரியோட என்ன பண்ணலாம் அப்படின்னா இது மாற்றணும். என்ன அப்படின்னா டப்பிளில் போகணும். டப்பிள் என்னன்னா 7,8 வச்சுக்கிறோம். டப்பிள் இதோட வேல்யூ வந்து 7 8 அப்படின்னு ரெண்டு. இது வந்து லிஸ்ட். ஸோ நம்பர்ஸ் ஆஃப் 7,8 ஈக்குவல் டு நம்பர்ஸ் ஆஃப் 7,8 அப்படின்ற நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டப்பிள் வந்து அசைன் பண்றோம். டப்பிள் அப்படின்னா 7,8ன்னு ஒரு கீ, அதாவது அந்த கீ வந்து டப்பிள் அதுக்கு அசோசியேட்டான வேல்யூ வந்து ஒரு லிஸ்ட் 7, 8 அப்படின்னு வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். ஒரு லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ நம்பர்ஸோட கண்டென்ட் வந்து இது. ஸோ 7,8 டப்பிள் வந்து இம்யூட்டபிள். ஸோ கீயா யூஸ் பண்ணலாம். ஒரு பாயிண்ட் அந்த டப்பிளோட அசோசியேட்டட் வேல்யூ வந்து ஒரு லிஸ்ட். அந்த லிஸ்டோட கண்டென்ட் 7 ஒரு டெக்ஸ்ட் 8 ஒரு ஸ்ட்ரிங். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா நம்பர்ஸ் அண்டர்ஸ்கோர் காப்பின்னு ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ண போறோம். இதுல நம்பர்ஸ்ன்ற டிக்ஷனரி வந்து கிரியேட் பண்ண போறோம். காப்பி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்பர்ஸோட கண்டென்ட் இது. நம்பர்ஸ் அண்டர்ஸ்கோர்
காப்பி அப்படின்ற ஃபங்க்ஷன் அப்படின்ற டிக்ஷனரி கண்டென்ட் இது ரெண்டுமே சேமா இருக்கு. இப்போ என்ன பண்ணோம்னா நம்பர்ஸ் ஆஃப் 7,8 வச்சுக்கிறோம். என்ன பண்ண போறோம் 7,8 இது இந்த டாப் இந்த கீக்கு அசோசியேட்டடான இது ஸ்ட்ரிங் வேல்யூ வந்து 7,8 அதை நம்ம என்ன பண்ண போறோம்னா கேபிட்டல்ல சேஞ்ச் பண்ண போறோம். 7 அப்படின்னு கேப்ஸ்ல சேஞ்ச் பண்றோம் நம்ம. ஸோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா 7,8 அப்படின்ற கீக்குடைய ஃபர்ஸ்ட் வேல்யூ எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து 7 அப்படின்னு ஸ்மால் லெட்டர்ல இருக்கு. நம்ம 7 கேப்ஸ்ல மாத்திருக்கோம், டிக்ஷனரியில மாத்திருக்கோம். எழுதுல நம்பர்ஸ் அப்படின்ற டிக்ஷனரியில சேஞ்ச் பண்ணிருக்கோம். ஸோ 7 சேஞ்ச் ஆயிடும். ஸோ 7 வந்து ஃபர்ஸ்ட் ஐட்டம் நம்பர்ஸ் அண்டர்ஸ்கோர் காப்பி. இதுலயும் என்ன இருக்கும் அப்படின்னா 7,8 அப்படின்ற கீக்கு அசோசியேட்டடான லிஸ்டோட செகண்ட் ஐட்டம் மாறி அதுவும் மாறி இருக்கும். ஸோ சேஞ்ச் ஆகிருக்கு. இதுக்கு பேர் வந்து ஷாலோ காப்பி அப்படின்னுவாங்க. அதுக்கடுத்து டீப் காப்பி அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. டீப் காப்பி அப்படின்றது என்னன்னா சிஸ்டம் ஆஃப் கிளியர் பண்ணிடும் சிஎல்எஸ் கிளியர் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணலாம்னா நம்பர்ஸ் டிக்ஷனரியோட கண்டென்ட் வந்து இது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இதுல இம்போர்ட் காப்பி அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து காப்பி அப்படின்ற மாடியூல் இம்போர்ட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போறோம் நம்பர்ஸ் டிக்ஷனரி கண்டென்ட் இது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் நம்பர்ஸ் அண்டர்ஸ்கோர் காப்பி அப்படியே ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ண போறோம். அதுக்கு என்ன பண்ண போறோம்னா நம்பர்ஸ் காப்பி டாட் டீப் காப்பி இதுக்கு என்ன பாஸ் பண்ண போறோம்னா நம்பர்ஸ் அப்படின்ற ஒரிஜினல் டிக்ஷனரி வந்து பாஸ் பண்ணிட்டு இப்போ கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ நம்பர்ஸ் டிக்ஷனரி கண்டென்ட் இது நம்பர்ஸ் அண்டர்ஸ்கோர் காப்பி அப்படின்ற ஃபங்க்ஷனோட கண்டென்ட் இது. ஓகே, ரெண்டுமே சேமா இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்பர்ஸ் அப்படின்ற டிக்ஷனரியில 7,8 அப்படின்ற டபுள் இந்த கீ 7,8 டபுள் கீ அப்படி அசோசியேட்டடான வேல்யூ வந்து மாற்ற போறோம். என்ன பண்ண போறோம் 7 1 வச்சுக்கோம். 1 அப்படின்னா ரெண்டாவது ஐட்டம் நம்ம என்ன பண்ண போறோம்னா 8 மாற்ற போறோம். EIGHT 8 மாற்ற போறோம். ஸோ நமக்கு என்ன பண்ணிருக்கோம் நம்பர்ஸ் டிக்ஷனரியில சேஞ்ச் இருந்திருக்கும் 8 ஆயிரம். ஆனா நம்பர்ஸ் அண்டர்ஸ்கோர் காப்பில அந்த எந்த சேஞ்சும் இருக்காது. பாத்தீங்கன்னா தெரியும் நம்பர்ஸ் அண்டர்ஸ்கோர் காப்பில பாத்தீங்கன்னா எந்த சேஞ்சும் இப்பதான் டீப் காப்பி அப்படின்றது அப்படியேவும் காப்பி ஒரு ஆக்சுவல் காப்பியை வந்து கிரியேட் பண்ணிடும். நம்ம ஒரிஜினல் டிக்ஷனரியில என்ன சேஞ்ச் பண்ணாலும் அது வந்து புதுசா கிரியேட் பண்ண டிக்ஷனரியில வந்து எந்த சேஞ்சஸையும் வந்து ஏற்படுத்திக்காது. அதான் டீப் காப்பி ஃபங்க்ஷனோட ஃபங்க்ஷன். இது வந்து டீப் காப்பி. முதல்ல பார்த்தது வந்து ஷாலோ காப்பி. அதுக்கு முதல்ல பார்த்தது வந்து ஈக்குவல் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணி ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்றது. ஸோ இதுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து பார்த்துட்டோம். முதல்ல கிரியேட் பண்ணிக்கோங்க. OS சிஸ்டம் CLS கிரியேட் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்பர்ஸ்னு ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ண போறோம். அதுல எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டிக்ஷனரி கம்பேரிசன் டிக்ஷனரி கம்பேரிசன் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் டிக்ஷனரி FIRST ஃபர்ஸ்ட் ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணிடுவோம். 1:1 ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணிக்கிறோம். அதுக்கடுத்து செகண்ட் ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணுவோம். செகண்ட் டிக்ஷனரியில் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து 2 வச்சுக்கலாம். 2:2 அதுக்கடுத்து நெக்ஸ்ட் 3 வச்சுக்கோம். நெக்ஸ்ட் ஐட்டம் T3 வந்து 3 ஒரு ஐட்டம் கிரியேட் பண்ணிட்டோம். அடுத்து 1 ஒரு ஐட்டம் கிரியேட் பண்ணோம். அப்படியே ஒரு ஐட்டம் கேட்கலாம். இது ஒரு ரெண்டாவது டிக்ஷன். ஸோ இப்போ ரெண்டு டிக்ஷனுடைய கண்டென்ட்டும் வந்து சேமாக தான் இருக்கு. ஸோ என்ன ஆகுமா ஃபர்ஸ்ட் ஈக்குவல் செக் பண்ணோம் அப்படின்னா ஈக்குவல் செக் பண்ணோம்னா ட்ரூன்னு தான் வரும். இதே இது என்ன பண்ணலாம் அப்படின்னா FIRST > செகண்ட் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு வந்து எரர் த்ரோ பண்ணணும். இது வந்து ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் ஈக்குவலான்னு செக் பண்ணலாம், நாட் ஈக்குவலான்னு செக் பண்ணலாம். ரெண்டு ஆப்ரேட்டர் மட்டும் ரெண்டு கம்பேரிசன் ஆப்ரேஷன் மட்டும் தான் செக் பண்ண முடியும். வேற எந்த கம்பேரிசனும் பண்ண முடியாது. அதுக்குள்ள எரர் இருந்துச்சு. ஸோ
என்ன பண்ணலாம் அப்படின்னா கிரியேட் பண்ணலாம் சிஸ்டம் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அதுக்கு எடுத்து என்ன பண்ணலாம்னா இப்போ நமக்கு எஃப்ஐஆர்எஸ்டி ஃபர்ஸ்ட் டிக்ஷனரி கண்டென்ட் இது, செகண்ட் டிக்ஷனரியோட கண்டென்ட் இது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், எஃப்ஐஆர்எஸ்டி நாட் ஈக்குவல் டு செகண்டான்னு பார்ப்போம். செக் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்னா ஃபால்ஸ் வரும். ஃபால்ஸ் வந்துச்சு. ஸோ ஈக்குவல் டு ஆப்ரேட், நாட் ஈக்குவல் டு ஆப்ரேட் ரெண்டு மட்டும் தான், ரெண்டு கம்பேரிசன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண மட்டும் தான் ரெண்டு டிக்ஷனரி கம்பேர் பண்ண முடியும். ஸோ இது ஒன்று. அதுக்கடுத்து என்ன பண்ணோம்னா டிக்ஷனரி மீன்ஸ் டிக்ஷனரி காம்ப்ரிஹென்ஷன் டிக்ஷனரி காம்ப்ரிஹென்ஷன் பார்க்க போறோம். டிக்ஷனரி காம்ப்ரிஹென்ஷனோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா கீ எக்ஸ்பிரஷன், கீ அண்டர்ஸ்கோர் எக்ஸ்பிரஷன், curly brace முக்கியம், curly brace key expression colon value underscore expression value expression for expression in iterable. இது பேசிக் கீ டிக்ஷனரி காம்பினேஷனோட சின்டாக்ஸ். இது நம்ம என்ன பண்ணலாம்னா வேர்டுன்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்குவோம். அதில் என்ன பண்ண போறோம், நாரா என்னன்னு அசைன் பண்ண போறோம். அப்படியே ஸ்ட்ரிங் அசைன் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா லெட்டர்னு கிரியேட் பண்ணுவோம். லெட்டர் ஈக்குவல் டு கீ எக்ஸ்பிரஷன் வந்து லெட்டர்னு வச்சுக்குவோம். லெட்டர் வேர்டு டாட் கவுண்ட் ஆஃப் லெட்டரு வேல்யூ எக்ஸ்பிரஷன் இப்போ என்ன பண்ண ஃபார் லெட்டர் இன் வேர்டுன்னு கொடுத்துரும். ஸோ இது ஐட்ரபிள். இதை கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னா ஒவ்வொரு லெட்டரா இருக்கு. என்ன 3 டைம்ஸ் இருக்கு. ஸோ என்ன வேர்டு வேல்யூ வந்து 3ன்னு வரும். ஏக்கு வந்து 1 2 3 4ன்னு வரும். ஆருக்கு வந்து 1ன்னு வரும். ஒய்க்கு வந்து 1ன்னு வரும். ஸோ இதான் அப்படிதான் இருக்கும். இப்போ எடுத்து பார்த்தோம், பிரிண்ட் பண்ணி பார்த்தோம் தெரியும். லெட்டர் அண்டர்ஸ்கோர் பிஐசிடி பார்த்தோம். பார்த்தீங்களா N3 A4 R1 Y1. ஸோ இதுல என்ன ஆகும் அப்படின்னா N வந்து 3 டைம்ஸ் வந்து கவுண்ட் பண்ணுது, ஏ வந்து 4 டைம்ஸ் கவுண்ட் பண்ணுது. இது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியா இன்னொரு மெத்தடு, அந்த செட்டு வேர்டுன்னு கொடுத்தோம் அப்படின்னா செட்டு வந்து டூப்ளிகேட்டை அக்செப்ட் பண்ணாது. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா செட்டு வேர்டுன்னு கொடுத்தோம் அப்படின்னா NARY மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா, NARY மட்டும் தான் இருக்கு. ஸோ இதுதான் செட் ஆஃப் வேர்டு அப்படின்றத வருது. ஸோ இந்த டிக்ஷனரி எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா லெட்டர் அண்டர்ஸ்கோர் பிசிடி இன்னும் ஃபாஸ்டா இருக்கும். எப்படி பண்ணலாம், ஃபர்ஸ்ட் லெட்டர்னு வச்சுக்கிறோம். லெட்டர் கீ எக்ஸ்பிரஷன் வேல்யூ எக்ஸ்பிரஷன் வேர்டு டாட் கவுண்ட் ஆஃப் லெட்டர்னு கொடுத்துக்கிறோம். லெட்டர் வேர்ட் டாட் கவுண்ட் கொடுத்துட்டோம். அதுக்கு ஃபார் லுக் ஃபார் லெட்டர் இன் செட் ஆஃப் வேர்டுன்னு கொடுத்துருவோம். செட் ஆஃப் வேர்டுன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா டூப்ளிகேட்டை ரிமூவ் பண்ணிடும். ஸோ கவுண்ட் ஃபங்க்ஷன் வந்து வேர்டு ஒரு லெட்டர்ல வந்து அந்த வேர்ட்ல லெட்டர் வந்து எத்தனை வரைக்கும் கவுண்ட் பண்றது வந்து மினிமைஸ் ஆகிடும். ஸோ இது ஈஸியா குயிக்கா எக்ஸிக்யூட் ஆகும். நம்ம பெரிய டிக்ஷனரியா இருக்கும்போது ரியல் டைம்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சேம் தான், கண்டென்ட் சேமா தான் இருக்கும். பட் அந்த எண்ணுக்கு வந்து கால் பண்றது, ஏக்கு கால் பண்றது ஒரே ஒரு தடவை தான் கால் பண்ணும். லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து செட் ஆஃப் வேர்டுன்னு கொடுக்கல, செட் வந்து டூப்ளிகேட் அக்செப்ட் பண்ணாதுன்றதுனால இது வந்து ஃபாஸ்டா வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கடுத்து என்ன அப்படின்னா இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா கிளியர் பண்ணலாம். சிஸ்டம் வச்சுக்கிறோம், கிளியர் பண்ணிடுவோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வேர்டு கிரியேட் பண்ண போறோம். இதை புதுசு இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா இன்னொன்னு கீ அண்டர்ஸ்கோர் எக்ஸ்பிரஷன் கோலன் வேல்யூ அண்டர்ஸ்கோர் எக்ஸ்பிரஷன் ஃபார் எக்ஸ்பிரஷன் இன் ஐட்டரபிள். அதுக்கடுத்து இஃப் கண்டிஷன் கொடுத்துக்கலாம். இஃப் கண்டிஷன் இதையும்
டிக்ஷனரி வந்து இப்படி இந்த மாதிரியும் டிக்ஷனரி வந்து கிரியேட் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும், வேர்டுன்னு ஒன்று. வேர்டு வந்து நாராயண கண்டென்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா வவல்ஸ்ன்னு வச்சுக்கோம். வவல்ஸ் ஈக்குவல் டு AEIOU அப்படின்னு வவல் வந்து எடுத்துக்குவோம். ஸோ பேர்ட் நாராயணன் அப்படின்ற வேர்டில் வந்து வவல்ஸ் இருக்கா அப்படின்றத பார்ப்போம். வவல்ஸ் இருந்தது அப்படின்னா அது எத்தனை, அந்த வவல் வந்து எத்தனை, அந்த லெட்டர் வந்து எத்தனை தடவை இருக்கு அப்படின்றத வந்து கவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா லெட்டர் அண்டர்ஸ்கோர் வவல் வச்சுக்கோம். அந்த டிக்ஷனரியை கொண்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம், கீ எக்ஸ்பிரஷன் பண்ணணும். கீ எக்ஸ்பிரஷன் லெட்டர் தான். லெட்டரு வேல்யூ எக்ஸ்பிரஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னா வேர்டு டாட் கவுண்ட் லெட்டர் கொடுத்துக்குவோம். அதுக்கடுத்து ஃபாரு லெட்டர் இன் வேர்டுன்னு கொடுத்துக்குவோம். அதுக்கடுத்து இஃப் லெட்டர் இன் வவல்னு கொடுத்துருவோம். வவல்ஸ் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஸோ லெட்டர் வந்து வவல் அந்த வேர்டுல நாராயணன் அப்படின்ற வேர்ட்ல வவலை மட்டும் கவுண்ட் பண்ணி எடுக்கும் பாருங்க. லெட்டர் அண்டர்ஸ்கோர் வவல். வவல் வந்து என்ன ஏ மட்டும்தான் இருக்கு. ஸோ வவல் வந்து அப்படிதான் ஏக்கு மட்டும் தான் வரும். இப்போ நம்ம இது எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு வேர்டு இப்படி எடுத்துக்கோம். வேர்டு இஸ் ஈக்குவல் டு AEIOU அப்படின்னு வச்சுக்கோம். இந்த மாதிரி வேர்டு எடுத்துக்குவோம். ஸோ என்ன பண்ணுவோம், AEIOU ஒவ்வொன்றும் வந்து 3 தடவை வந்து இருக்குது. ஸோ இது எப்போ பண்ணலாம்னா லெட்டர் அண்டர்ஸ்கோர் வவல் இப்படி மறுபடியும் கிரியேட் பண்ணுவோம். இப்போ மறுபடியும் பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா பாருங்க, A 3 தடவை, E 3 தடவை, I 3 தடவை, O 3 தடவை, U 3 தடவை இந்த மாதிரி கிரியேட் பண்ணிடும். இதுதான் டிக்ஷனரி காம்ப்ரிஹென்ஷன். ஓகே, நம்ம இன்னைக்கு வந்து டிக்ஷனரி பார்த்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் செட்டை பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.